சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? அப்படின்றத வந்து சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் அதான் வந்து பார்க்க போறோம். 60 மார்க் தான் அப்படின்றதுனால கேர்லெஸ் எல்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்முடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்முடைய 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து 2 ஹவர்ஸ் தான் வந்து டைம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 2 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 3 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்த 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? 1, 2, 3ல ஃபர்ஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3ல வந்து ஆன்டோனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சரியா அல்லது தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குடுத்துருக்காங்க. அதையுமே வந்து என்னன்னு வந்து பார்த்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூட்டபிள் அப்படின்னு கன்ஜெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்னா, டோட்டலா அதுவும் ஒரு 3 மார்க். எல்லாமே 3 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட் கிவன் இன் த பாக்ஸ் த மேக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோவிங் யூசிங் தேர் குரூப் நேம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் அட்வர்ப்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா செக்ஷன் 2ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அந்த 5 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து எதனா எழுதினாலே வந்து போதும். ஓகே, இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் அது ஓகே. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போயம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மெமரி போயம் வந்து கேட்டு 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக ஒரு 4 லைன் போயம் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு, ஓகேங்களா, அது கீழே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆன்சர் இன் எ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த இந்தியன் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் சீசன்ஸ்னால் எப்படி? இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லஸாக இருக்கும். இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தியன் சீசன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்க, செக்ஷன் 3ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு சமம் தான். ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் ஜம்பிள்டு சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது முடித்த உடனே வந்து லாஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்தது ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த 5 லைன்ஸுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் பேப்பருங்க. நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வரும். மேபி இதில் இருக்கிறதே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3-4 டேஸ் வந்து ட்ரிப் வெளியே போனதுனால வந்து 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பெருசாக வீடியோ போட முடியல. பட் நாளைக்குலேருந்து வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக இனிமேல் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ 4 செட் வீடியோ கொஸ்டின்ஸ் பேப்பர் கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆக போகுது. காலை, மாலை, அப்புறம் இரவு, நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு 4 செட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்முடைய சேனல்லேருந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் தானே எக்ஸாமு. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க. இது முடிச்சுட்டு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ் அது வரை நம்ம இடையில் நம்ம போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம மற்ற எல்லா ஸ்டாண்டர்டுமே மேக்ஸ்லாம் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் சில குட்டீஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.